உங்களுக்கே தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே என்னமா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்குறீங்க. இல்ல இல்ல, நீட்டு அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்களை நீட்டு அந்த அந்த முறையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கட்சி ஆட்சிகள் தான். உங்களுக்கு காங்கிரஸும் அது கூட இருந்த திமுக தான். ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இதனுடைய நன்மை தீமை என்னங்கிறத தீர விவாதிச்சு ஆயணும், அது புரிஞ்சுக்கணும். இப்ப இது கீழ்த்தட்டுல இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்ட காலமா கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய கனவாய் போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீட்டு அந்த தேர்வு முறையில சிறந்த மாணவர்களை, மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுன்னு ஒரே கேள்வி. இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? ப்ரோமெட்ரிக்ங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேர்த்தி கடன் எந்த கோயில்ல? வேளாங்கண்ணிலையா, இல்ல நாகூர் தர்காலையா, இல்ல தெங்கூர் மாரியம்மன் கோயிலையா? அவனுக்கு தேவையில்லை. ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஆனா நீனும் வருஷத்துக்கு ஒரு வர தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்யறோம்ங்கிற. ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாத நீங்க நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வீங்க? நீட்ல இருக்கிற முறைகளை பாருங்க. நான் 12ஆம் வகுப்புல +2ங்கிற 12ஆம் வகுப்புல 1200க்கு 1199 வாங்கிட்டேன். ஆனா நான் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்றவனா இருக்கேன். நீட் எழுதுறோம், அதுல நான் தோற்றுவேன். ஒருத்தன் 750 800 மதிப்பெண் வாங்கியிருக்கான் +2ல, அந்த 12ஆம் வகுப்புல. அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றுறான். அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான். அப்ப நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாமன்னா இந்த +1 +2 அதை தூக்கிருங்கன்றேன். நேரடியா நீட்டுக்கான சிலபஸை கொடுத்துருன்ற. எதுக்கு போய் நீ இந்த கல்வியை தேவையில்லாம இருது 2 வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க, அதை எடுத்துருங்கன்ற. இந்த நீட் சிலபஸ் ஒன்று இருக்குல்ல, அதை தூக்கி இதில் வச்சிரு, பாடமுறையை வச்சிருன்ற. ஏதாவது ஒன்று உருப்படியா இருக்கா? நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன், எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா? பழைய மருத்துவர்கள் தான், பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான். இந்த நீட்ல தேர்வு எழுதி வந்துட்டேன், இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போறல அந்த பாடத்திட்டம் புதுசா இல்ல, அதே பாடம் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடமுறை, அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவேன்? இதெல்லாம் உனக்கா நகைச்சுவையா இல்லையா? எங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது. அதை தவிர அது எதை சாதிக்குது? வட இந்தியாவில தென் மாநிலங்கள்லயே எங்கேயாவது எங்க பிள்ளைகளை போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா? எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரிச்சு விடு, துப்பட்டா வெளியிலடு, உள்ளாடைய கலட்டு, இந்த முழுக்கையை போட்டிருந்த சுடிதார் அதை வெட்டு, இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது? எந்த மாநிலத்தில் செய்தி? இத்தனை மாநிலத்தில் இருக்குது, என் மாநிலத்தில் தான் என் பிள்ளைகள் சாகுது. ஏன்? அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான். என் பிள்ளைய நீ உள்ளாடைய கலட்டிட்டு ஒரு புள்ள அனுப்புற பொம்பளை பிள்ளைய, அது அந்த வருத்தத்துல உட்கார்ந்து இருக்குமா? மனசுல இருந்து பாடத்தை எடுத்து தேர்வுல எழுதுமா? இதெல்லாம் இந்த கொடுமை. நீங்க வேணா உங்களுக்கு உங்க அலைபேசி என்னதாங்க நான் காணொலியில அனுப்புறேன். வட இந்தியால அந்த மேலாளர் சூப்பர்வைசர், தேர்தல் சூப்பர்வைசர் அங்க நிக்கிறாரு. அவன் நோட்டை புத்தகத்தை பிரிச்சு வச்சு எழுதுறானா இல்லையா? 700 பேர் எழுதின தேர்வுல 800 பேர் தேர்ச்சி பெற்று வர்றானே. எப்படி நீட்ல தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, தேர்ச்சி பெற்றிட்டியே, இதுக்கு பதில் இதுன்னு தெரியல. அப்போ அவனுக்கு அது வசதியா இருக்குது. எத்தனை கல்லூரி இருக்கு? எங்களுக்கு 24க்கும் மேற்பட்ட கல்லூரி இருக்கு. எங்க மக்களின் காசு, எங்க ஆத்தாளப்பன் காசுல எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு. அதுல நாங்க ஒரு 400 பேர் படிக்கிற கல்லூரியில தமிழர்கள் 4 பேர் படிச்சா பெருசு. அந்த மருத்துவ மற்ற இடங்களெல்லாம் எவன் நிரப்புறான்? மற்ற மாநிலத்துக்காரன். ஏன்? எனக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க? காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து நீங்க தம்பி நீங்க கொலை பண்ணிவிட்டிய. நான் எங்க அப்பாவை கொன்னுட்டீங்கன்னு அழுகுனே, கொன்ன நீனும் கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இதெல்லாம் சேட்டை தானே? நீ ஒப்பு கழுகிறியா, உளமாற அழுகிறியா? எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்க, நீ கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்கா, நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. கச்சத்தீவுல இதே தான். கொடுக்கும்போது உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம்,
நீட்டு கொண்டு வரும்போது பேசாம இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம். எல்லாமே நீங்க காவிரி நதிநீர் உரிமை பறிக்கப்பட்ட போது யாரு ஆட்சியில் இருந்தது? 410 டிஎம்சி 450 டிஎம்சி வந்துகிட்டு இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யாரு? இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி, இதே ஐயா கருணாநிதி ஆட்சி. போட்ட வழக்க அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்துல திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம ஐயா தான். ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க 356 பயன்படுத்தின்னு பயந்துகிட்டு நீங்க திரும்ப பெற்றீங்க. அது பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்க 150 கூட 50 கூட டிஎம்சி கையேந்து வேண்டியது இருக்குது. 950 மில்லிமீட்டர் 3000 4000 டிஎம்சி எனக்கு தண்ணி பெய்யுது. 4000 டிஎம்சி 1100 டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு. மீதி எல்லாம் கடல்ல கிடக்கு. அந்த நீரை தேக்கி வைக்க துப்பு இல்ல. இத்தனை ஆண்டுகள்ல ஆட்சியில சொல்லுங்க. 1100 கூட ஒரு 1000 டிஎம்சி தேக்கிறதுக்கு நீர் தேக்கத்தை உருவாக்க முடியல. ஒன்னால 5000 ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்ட போயிட்ட. 5000 ஏக்கர்ல ஏரிய கட்டுறேன்னு சொல்லி என் மக்கள் இடத்தை தரல. நாங்க பொறுப்பதுக்கு எது முக்கியம்னு தெரியல, எது வளர்ச்சின்னு தெரியல. வயிறு நிறைய பசிய வச்சுக்கிட்டு நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி ஊத்தி பேசுற உனக்கு வெக்கமா இல்ல? ஏன்னா உனக்கு பசியாறிடுச்சு. இந்த நாட்டில் உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை. சரிபாதி மக்களுக்கு வயிறை நிறைக்கணும், சரிபாதி மக்களுக்கு வயிறை குறைக்கணும். இதான பிரச்சனை. வயிறு தான் பிரச்சனையா இருக்கு. நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ எங்களை பத்தி எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? எங்களுக்கு உயிர் இருக்கா? இல்ல. எங்களுக்கு உணர்வு இருக்கா? இல்ல. எங்களுக்கு உரிமை இருக்கா? இல்ல. எங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு ஓட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்படுவ? நீங்களும் ஒரு ஓட்டு, நானும் ஒரு ஓட்டு, நீங்களும் ஒரு ஓட்டு. அதை வாங்குறதுக்கு 500 ரூபாய் நோட்டா நீட்டு. இல்லதானே? உனக்கு எதை பத்தி கவலை இருந்திருக்குது? எல்லா நாடகங்கள் தேர்தல் வரும்போது இப்பதானே நீங்க 2 தீர்மானத்துல பாத்திருக்கியா? தம்பி அண்ணனை பாருங்க, 2 தானே பாக்குறீங்க. இப்ப 2 என்னென்ன நீட்டு இந்த இதெல்லாம் தெரியுங்க. இன்னும் 6 மாசம் இருக்குல்ல, இன்னும் 10-20 நாடகம் இருக்கு, டிராமாக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அரங்கேறும். அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருங்க. வேற ஏதாவது கேள்வி?